ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபலான் ப்ரொமோட்டர்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு புதிய வீடை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே இருக்குதுன்னா நாகர்கோவில் அடுத்து ராஜாக்கமங்கலம் அடுத்து தான் நமக்கு பேயோடு ஜங்ஷன் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் பார்க்குறீங்க பேயோடு ஜங்ஷன், அதாவது மெயின் ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 200 மீட்டர் தூரத்தில் தான் நம்ம பார்க்கக்கூடிய வீடு இருக்குதுங்க. நீங்கள் பார்க்குறீங்க பேயோடுலேருந்து நாகர்கோவில் போகக்கூடிய மெயின் ரோட்டில் இருந்து ஜஸ்ட்டு ஒரு 50 மீட்டர் தூரத்தில் தான் நம்ம பார்க்கக்கூடிய வீடு இருக்குதுங்க. அதாவது பார்க்குறீங்க, நல்ல ஒரு ரோடு வசதியும் இருக்குது. அதே போல் நமக்கு நம்மளுடைய வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே நிறைய வீடுகள் இருக்குது. இப்போ நம்ம அந்த வீட்டை தான் பார்க்குறோம். அதாவது இந்த வீட்டோட இதை பார்த்திங்கன்னா நமக்கு 2 வீடு கட்டியிருக்காங்க. அதாவது நமக்கு மொத்தம் 6.25 சென்டில் 2 வீடாட்டு கட்டியிருக்காங்க. அதாவது இதை வாங்கி யாருக்கா வாடகை கொடுக்கணுன்னா கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு இதாக தான் இதை வந்து ரெடி பண்ணி கட்டியிருக்காங்க இந்த வீட்டை. அதே போல் நமக்கு வீட்டோட ஃப்ரெண்டெல்லாம் பார்த்திங்கன்னா 2 தென்னை மரம் இருக்குது. 2 தென்னை மரமும் நல்ல ஒரு காய்ப்புள்ள தென்னை மரங்க. அதே போல் நமக்கு நல்ல கார் விட ஒரு 3-4 கார் விடக்கூடிய அளவுக்கு ஃப்ரண்டில் நல்ல இட வசதி விட்டு தான் இந்த வீடை வந்து கட்டியிருக்காங்க. அதாவது இந்த வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா நமக்கு 1400 ஸ்கொயர் ஃபீட்டு வச்சு தான் இந்த வீடு 2 வீடை இதில் கட்டியிருக்காங்க. அதாவது ஒரு வீட்டுக்கு 1400 ஸ்கொயர் ஃபீட்டு அப்படி வச்சு 2 வீட்டுக்குமே 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இந்த வீடை கட்டியிருக்காங்க. அதே போல் இப்போ நீங்கள் இந்த வீட்டோட ஹாலை தான் பார்க்குறீங்க. ஹாலும் நல்ல பெரிய சைஸாக கொடுத்துருப்பாங்க. அதே போல் நமக்கு இந்த ஒரு வீட்டுக்கு பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன். அதே போல் நமக்கு 2 பெட்ரூமுக்கும் பார்த்திங்கன்னா காமனாட்டே ஒரு பாத்ரூம் கொடுத்துருப்பாங்க. 2 பெட்ரூமுக்கும் காமனாக ஒரு பாத்ரூம். அப்படி தான் இந்த வீடை வந்து கட்டியிருக்காங்க. அதே போல் நீங்கள் இந்த வீடை வாங்கிட்டு ஒரு ஆளுக்கு வாடகை கொடுத்துட்டு ஒரு வீட்டில் நீங்கள் கூட இருந்துக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல வசதியாக தான் இருக்குது. அதே போல் நமக்கு பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் இருந்து, அதாவது பேயோடு மெயின் ரோட்டில் இருந்து ஜஸ்ட்டு ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ், அதாவது ஒரு 2-3 வீடு தாண்டி மெயின் ரோட்டில் இருந்து 3-4 வீடு தாண்டி உள்ளே வரும்போது தான் நமக்கு இந்த வீடு இருக்குது. இந்த வீடை அவங்க சொந்த யூஸுக்காக தான் கட்டியிருக்காங்க. அதாவது ஒரு வீட்டில் நம்ம இருந்துட்டு இன்னொரு வீடை நம்ம வாடகை கொடுக்கணுன்னா கூட கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி யோசித்து தான் இந்த வீடை வந்து அவங்க கட்டியிருக்காங்க. இப்போ இந்த 2 வீட்டுக்கும் இந்த 6.25 சென்ட்டுக்கும் இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 67 லட்சம் தான் கேட்குறாங்க. அதாவது 6.25 சென்டில் 2 வீடு, ஒரு வீடு 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் கட்டியிருக்காங்க. அப்படி 2 வீடு கட்டியிருக்காங்க. இந்த 2 வீட்டுக்கும் 6.25 சென்ட்டுக்கும் இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைனல் 67 லட்சம் தான் கேட்குறாங்க. பேசுனா இதுலேயும் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு அழகான வீடு உங்களுக்கோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்காவது தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடுகள் இடங்கள் எல்லாம் உங்களுக்கு கண்டினியூவாக வந்துட்டு இருக்கும். இதே போல் உங்களுடைய இடமா இருந்தாலும் லேண்டாக இருந்தாலும் சேலாகாமல் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் சபா லேண்ட் ப்ரொமோட்டர்ஸுக்கு கால் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு நல்ல முறைக்கு சேல் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.